அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெசைடிங் ஆஃபீஸர் பூர்த்தி செய்ய வேண்டிய மிக முக்கிய படிவமான 16 பாயிண்ட் ரிப்போர்ட் படிவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 16 பாயிண்ட் அடிஷ்னல் ரிப்போர்ட் படிவம் இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே நேம் ஆஃப் தி அசம்பிளி கான்ஸ்டியூஷனில் உங்களுடைய சட்டமன்ற தொகுதியுடைய நேமை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருப்பாங்க, சீரியல் நம்பர், சப்ஜெக்ட்டு, ரிமார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா போலிங் ஸ்டேஷன் நம்பர், உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் ஜென்ரல் போலீஸ் ஃபோர்ஸ் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டுருக்குறாங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போட்டுங்க. என்னுடைய ஸ்டேஷனில் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணலை, அதனால் நோன் நான் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து மூணாவது பாயிண்ட் மைக்ரோ அப்சர்வர் இருக்கிறாங்களா, அவங்க பூத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டுருக்குறாங்க. ஸோ இருந்தாங்கன்னா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன் போட்டுருங்க. இப்போ நான் நோன் போட்டுக்கிறேன். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா வெப் வீடியோ கேமரா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய பூத்தில் வெப் கேமரா இருக்குது, அதனால் நான் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஓட்டர்ஸ், மொத்தம் எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, அசைன் பண்ணது. இப்போ என்னுடைய போலிங் ஸ்டேஷனுக்கு 925 ஓட்டு அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ 925 அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கிறேன். ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் போல்டு. ஸோ அந்த 925 ஓட்டில் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 750 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் 750ன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டேன். ஸோ 7th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் போல்ட்டு கேட்குறாங்க. அதில் மொத்த ஓட்டு 925, அதில் 750 ஓட்டு பதிவாயிருக்கு. இப்போ 750 / 925 × 100 போட்ட அப்படின்னா எனக்கு வரக்கூடியது 81.08. அப்போ 81% ஓட் போல் இருக்குது. நான் 81% அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து 8வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ், மொத்தம் எத்தனை வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய பூத்துக்கு மொத்தம் 16 வேட்பாளர்கள். அப்போ 16 அப்படின்னு போட்டுக்கிறேன். 9வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெப்ரசன்ட் பை போலிங் ஏஜென்ட், மொத்தம் 16 வேட்பாளர்களில் எத்தனை வேட்பாளர்கள் போலிங் ஏஜென்ட் ரெப்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ போலிங் ஏஜென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணது மொத்தம் 15 வேட்பாளர்கள். இப்போ நான் 15 அப்படின்னு போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து 10வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூ ஓட்டடு யூஸிங் டாக்குமெண்ட்ஸ் அதர் தன் எபிக்கை பயன்படுத்தாமல் அதர் டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி எத்தனை பேர் ஓட்டு போட்டுருக்குறாங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 17A ரிஜிஸ்டர்ட் படி இதை நான் நோட் பண்ணணும். ஸோ மொத்தம் 173 பேர் அதர் டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அதை நான் நோட் பண்ணிக்கிறேன் 173ன்னு. அதுக்கடுத்து 11வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் மார்க் போல் டன் பை தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏசன் இருக்கிறப்ப மார்க் போல் கனெக்ட் பண்ணமான்னு கேட்குறாங்க. அப்போ அது எஸ் தான் வரும், எஸ்ன்னு போட்டுக்கிறேன். 12வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெதர் மார்க் போல் கிளியர் பண்ணியாச்சான்னு கேட்குறாங்க. அதுக்கு நமக்கு எஸ் தான் வரும். ஸோ நான் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 13 பார்த்தீங்க அப்படின்னா வெதர் மிஷின்ஸ் க்ளோஸ்டு அண்ட் சீல் ப்ராப்பர்லி இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஏசன். ஸோ ஏசன் முன்னாடி க்ளோஸ் பண்ணோமா நம்ம போலிங் முடிஞ்ச பின்னாடி, அதே மாதிரி அவங்க முன்னாடி சீல் வச்சோமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நான் அவங்க முன்னாடி தான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக சீல் வச்சுருக்கேன். அப்போ நான் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். அதுக்கு 4வது பாயிண்ட் 17C ஃபார்ம் ஏஜென்ட்டுக்கு நம்ம கொடுத்துருக்குறோமான்னு கேட்டிருக்காங்க சைன் பண்ணி. ஸோ நான் கொடுத்துருக்கேன், அதனால் எஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 11 to 14 எல்லாத்துக்குமே எஸ் தான் வரும். நீங்கள் கண்ணை மூடிட்டு எஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 15 பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹூ ஹவ் ஓட்டட் ஆஃப்டர் 7 PM by receiving the token at the end of the polling hours. ஸோ 7 மணிக்கு மேலே க்யூவில் யாராவது நின்று ஓட்டு போட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ என்னுடைய பூத்தில் 4 பேர் போட்டாங்க. இப்போ நான் 4ன்னு போட்டுக்கிறேன். வெதர் எனி சிக்னேஷன் இன்சிடென்ட் லுக் பிளேஸ் டூரிங் தி போல் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. நோன்னு போட்டுக்கிறேன், நோ. ஸோ 16வது பாயிண்ட்டுக்கு நோ தான் வரும், நான் நோனே போட்டுக்கிறேன். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னேச்சர் ஆஃப் தி ப்ரெசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் சைன் பண்ணிக்கிறேன்னு. அதுக்கு கீழே நேம்ங்கிற இடத்துல ப்ரெசைடிங் ஆஃபீஸருடைய நேம் போட்டுக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, நான் போட்டுக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் 16 பாயிண்ட் ரிப்போர்ட் பூர்த்தி செய்யும் விதம்.